ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் டிரைவுக்கும் எஸ்எஸ்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஹார்ட் டிரைவில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, எஸ்எஸ்டியில் இது மாதிரி டைப்ஸ் இருக்குது, இது மாதிரி ஃபார்ம் ஃபேக்டர் இருக்குது, அதை பற்றி வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிரைவ். ஆக்சுவலி இந்த ஹார்ட் டிரைவ் டெக்னாலஜி ரொம்ப ஓல்டு டெக்னாலஜி. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹார்ட் டிரைவ் ஸ்டோரேஜ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓஎஸ் அதர்வைஸ் எல்லாமே எஸ்எஸ்டி தான் யூஸ் பண்ணுறாங்க. சரி, ஓகே, வாங்க இப்போது டைப் ஆஃப் ஹார்ட் டிரைவ் ப்ளஸ் எஸ்எஸ்டி பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிரைவ். இது லேப்டாப் ஹார்ட் டிரைவ்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்ட் டிரைவோட ஃபார்ம் ஃபேக்டர் 2.5 இன்ச்சஸ். இது ஒரு 2.5 இன்ச் ஃபார்ம் ஃபேக்டர் ஹார்ட் டிரைவ்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஹார்ட் டிரைவ் தான் லேப்டாப்பில் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் சம் டெஸ்க்டாப்லேயும் இது மாதிரி ஹார்ட் டிரைவ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹார்ட் டிரைவோட கனெக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஹார்ட் டிரைவ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த ஹார்ட் டிரைவ் பார்த்தீங்கன்னா சாட்டா, இந்த சாட்டா இன்டர்ஃபேஸில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது பார்த்தீங்கன்னா பவர் கனெக்டர். இது மூலம் பவர் கனெக்ட் பண்ணுறதுனால தான் இந்த ஹார்ட் டிரைவ் ஒர்க் ஆகும். இந்த ஹார்ட் டிரைவோட ரீட் ரைட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட் டிரைவோட ரீட் ஸ்பீட் மேக்ஸிமம் இந்த ஹார்ட் டிரைவோட ரீட் ஸ்பீட் மேக்ஸிமம் 600 MBs, ரைட் ஸ்பீட் ஒரு 400 MBs வரைக்கும் வரும். இந்த ஹார்ட் டிரைவ் பார்த்தீங்கன்னா 7200 RPM ஹார்ட் டிரைவ். இதில் மேக்ஸிமம் இவ்வளோ தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். செகண்டாக பார்க்க போகிறது சாட்டா எஸ்எஸ்டி. இதுதான் பார்த்தீங்கன்னா சாட்டா எஸ்எஸ்டி. இந்த சாட்டா எஸ்எஸ்டியும் சேம் ஆஸ் சாட்டா ஹார்ட் டிரைவ் மாதிரி தான். இந்த சாட்டா ஹார்ட் டிரைவுக்கும் சாட்டா எஸ்எஸ்டிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நார்மல் ஹார்ட் டிரைவ் ஒரு மேக்னெட்டிக் ஹார்ட் டிரைவ்னு சொல்லுவாங்க. இந்த சாட்டா ஹார்ட் டிரைவ்னால இந்த சாட்டா ஹார்ட் டிரைவ் ஒரு மேக்னெட்டிக் ஹார்ட் டிரைவ். இது பார்த்தீங்கன்னா சாலிட் டிரைவ்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த ஹார்ட் டிரைவுக்கும் இந்த எஸ்எஸ்டிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட் டிரைவில் மூவபிள் பார்ட்ஸ் இருக்கும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு நம்ம டிவிடி பிளேயரில் எப்படி ஒரு சிடி சுற்றும், அது மாதிரி இந்த ஹார்ட் டிரைவில் மூவபிள் பார்ட் சுற்றிட்டே இருக்கும். இந்த எஸ்எஸ்டியில் அது மாதிரி மூவபிள் பார்ட் எதுவுமே இருக்காது, சாலிட் பார்ட் தான் இருக்கும். நம்ம பென்ட்ரைவ்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த பென்ட்ரைவில் இருக்கிற சிப்பு மாதிரி இதில் இருக்கும். இதில் எந்த மூவபிள் பார்ட்டும் இருக்காது. ஸோ அதனால் இந்த எஸ்எஸ்டி ஸ்பீடாக இருக்கும். இந்த எஸ்எஸ்டியோட ரீட் ரைட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா, ரீட் ஸ்பீட் 650 MBs, ரைட் ஸ்பீட் 550 MBs வரும். இது சாட்டா எஸ்எஸ்டி. இந்த சாட்டா எஸ்எஸ்டியோட ஃபார்ம் ஃபேக்டர் 2.5 இன்ச்சஸ் சொல்லுவாங்க. இந்த சாட்டா எஸ்எஸ்டி, சாட்டா ஹார்ட் டிரைவ் சேம் ஆஸ் ரெண்டுமே ஒரே சைஸ் தான் இருக்கும். தேர்டாக பார்க்க போகிறது எம்சாட்டா எஸ்எஸ்டி. இதுதான் பார்த்தீங்கன்னா எம்சாட்டா எஸ்எஸ்டி. இந்த சாட்டா எஸ்எஸ்டிக்கும் எம்சாட்டா எஸ்எஸ்டிக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, ஃபார்ம் ஃபேக்டர் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது சாட்டா எஸ்எஸ்டிக்கும் எம்சாட்டா எஸ்எஸ்டிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இதில் மட்டும்தான். சேம் ஆஸ் இந்த ஹார்ட் டிரைவ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதோ, எந்த ஸ்பீடில் ஒர்க் ஆகுதோ அதே ஸ்பீடில் தான் இந்த எம்சாட்டா எஸ்எஸ்டியும் ஒர்க் ஆகும். இந்த சாட்டா எஸ்எஸ்டிக்கும் எம்சாட்டா எஸ்எஸ்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் ஃபேக்டர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். உங்கள் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டரில் இந்த எம்சாட்டா போர்ட் இருந்ததுன்னா, இன்டர்ஃபேஸ் இருந்ததுன்னா, இந்த எம்சாட்டா கனெக்ட் பண்ணி இந்த எஸ்எஸ்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த்தாக பார்க்குறது M.2 எஸ்எஸ்டி. இது பார்த்தீங்கன்னா M.2ல் சாட்டா எஸ்எஸ்டின்னு சொல்லுவாங்க. இந்த M.2ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, M.2ன்றது இது யூஸ் பண்ணுற கனெக்டர். இந்த M.2ன்றது யூஸ் பண்ணுற கனெக்டரோட பேர் தான் M.2 எஸ்எஸ்டின்னு சொல்லுவாங்க. இந்த M.2லேயே 2 டைப் ஆஃப் எஸ்எஸ்டி வருது. ஒன்று M.2 சாட்டா எஸ்எஸ்டி, அனதர் ஒன் M.2 NVMe எஸ்எஸ்டி. இந்த M.2 சாட்டா எஸ்எஸ்டிக்கும் NVMe எஸ்எஸ்டிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டுக்கும் உள்ள ஸ்பீட் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். இந்த M.2 சாட்டா எஸ்எஸ்டிக்கு 2 கட் இருக்கும் மேலே, இந்த M.2 NVMeக்கு சிங்கிள் கட்டு தான் இருக்கும். இந்த M.2 சாட்டா எஸ்எஸ்டியால் மேக்ஸிமம் இதோட ரீட் ஸ்பீட் 600 MBs, ரைட் ஸ்பீட் 550 MBs. இந்த சாட்டா எஸ்எஸ்டி இந்த M.2 NVMe எஸ்எஸ்டியோட மேக்ஸிமம் ரீட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 3500 MB, ரைட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 3000 MB. இந்த M.2 சாட்டா எஸ்எஸ்டிக்கும் NVMe எஸ்எஸ்டிக்கும் யூஸ் பண்ணுற ப்ரோட்டோகால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது சாட்டா ப்ரோட்டோகால், இது NVMe ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. ப்ரோட்டோகால் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். இந்த சாட்டா எஸ்எஸ்டினால இந்த அளவுக்கு இன்புட் அவுட்புட் சிஸ்டம் தான் தாங்க முடியும்.
இந்த SATA SSDனால் இந்த அளவுக்கு இன்புட் அவுட்புட் தாங்க முடியுன்ற அளவுக்கு ப்ரோட்டோகால் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஓகே, இந்த எஸ்எஸ்டியில் ஃபார்ம் ஃபேக்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. M.2லையும் சரி M.2 NVMeலையும் சரி 3 ஃபார்ம் ஃபேக்டர் இருக்குது. அதாவது M.2 NVMeயில் ஃபார்ம் ஃபேக்டர் 2240. அதுனா 2240ன்னு பார்த்தீங்கன்னா இதோட வித் 20 mm, இதோட ஹைட் 40 mm, அதாவது 4 cm. இது மாதிரி 3 ஃபார்ம் ஃபேக்டரில் எஸ்எஸ்டி வருது. உங்கள் பிசியில் எந்த இன்டர்ஃபேஸ் இருக்கோ அது தகுந்த மாதிரி அந்த ஃபார்ம் ஃபேக்டராக நீங்கள் எஸ்எஸ்டி வாங்கி யூஸ் பண்ணலாம். இப்போ இதோட ப்ரைஸஸ் பார்க்கலாம். இப்போது ஒரு 1 TB ஹார்ட் ட்ரைவ் வாங்குறீங்க, 1 TB SATA SSD வாங்குறீங்க. இது ரெண்டுக்கும் உள்ள ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 TB ஹார்ட் ட்ரைவோட ப்ரைஸ் 4000 rupees வரும். இந்த 1 TB SSDயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,000 rupees வரும். ஏன் டிஃப்ரென்ஸ்னு உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது அட்வான்ஸ் டெக்னாலஜி, கொஞ்சம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஹார்ட் ட்ரைவ் ஓல்ட் டெக்னாலஜி. ஸோ அதனால தான் எஸ்எஸ்டியோட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சேம் ஆஸ் தான் நீங்கள் SATA SSD, இந்த M.SATA SSD, M.2 NVMe SSD, M.2 SATA SSD இதுக்குள்ள ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த M.2 SATA SSDயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா SATA SSDயை கம்பேர் பண்ணும்போது இந்த M.2 SATA SSDயோட ப்ரைஸ் ஒரு 1000 rupees மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே நீங்கள் இந்த M.2 SATA SSDக்கும் M.2 NVMe SATA SSDக்கும் உள்ள ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 2000 to 3000 rupees டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா இது ஒர்க் ஆகிற ஆர்கிடெக்சர் டிசைனே டிஃப்ரென்ஸ், இந்த SATA M.2 NVMe SSD ஒர்க் ஆகிற ஆர்கிடெக்சரே டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால தான் இந்த SSDயோட ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் உங்களுக்கு வேறு வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த வீடியோ போல் ட்ரை பண்ணலாம். ஓகே, நன்றி. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.